ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ராகாஸ். இன்றைய நாள் இனி நாளாக அமையட்டும். இன்றைக்கி ஒரு க்ளீனிங் வீடியோ தான். ஸோ இடையிலே சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ 1 மந்த் கிட்டே இருக்கும். ஸோ அதனால் மறுபடியும் எல்லாத்தையுமே ஒரு தடவை வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் குதிச்சாச்சு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 சோஃபா இருக்குது. உடன் சோஃபா ஒன்று, அதில் பார்த்தீங்கன்னா 6 சீட் இருக்கும். ஸோ எல்லா கவர்ஸையுமே மொத்தமாக உருவி போட்டாச்சு. இது எல்லாத்தையுமே பாப்பா வந்துட்டு பெயிண்ட் அடிக்கிறேன்னு பெயிண்ட் எல்லாம் கொட்டி வச்சுட்டா, என்னென்னவோ பண்ணி வச்சிருக்கா. ஸோ அதை வந்து டேரெக்டாக வாஷ் பண்ண முடியாதுன்றனால ஃபஸ்ட்டு டப்பில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் சோப்பு பவுட்ரு, கொஞ்சமாக வினிகர், ஏன்னா இந்த வினிகர் போட்டு நல்லா ஊற வச்சிங்கன்னு வைங்களேன், இதில் இருக்க அழுக்கு மொத்தமும் நல்லா பிரிஞ்சு வந்துடும். ஸோ இதை வந்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊற போட்டுடணும் ஃபுல்லாக. இதை எங்களோட சோஃபா செட் கவரு. இது பார்த்திங்கன்னா மொத்தம் 6 கவர்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம வந்துட்டு இந்த பெட் கவர், சோஃபா கவர் இதெல்லாம் அடிக்கடி துவைக்க போகிறது கிடையாது. எப்போயாவது தான் துவைப்போம். மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி துவைப்போம் இல்லையா? அப்போ அது நல்லாவே அழுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அது நல்லா அழுக்கு போகணுன்னா ஒரு மூடி வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் கூட நல்லா ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரஷ் போடும்போது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அழுக்கெல்லாம் போயிடும். நெக்ஸ்ட் இந்த சோஃபா வந்துட்டு அப்படியே செவ்வரோரமாக இருக்கிறனால அப்படியே நல்லா ஒட்டடெல்லாம் பிடிச்சி கிடக்குது. எல்லாத்தையுமே நல்லா ப்ரூம் வச்சு ஃபுல்லாக கூட்டி எடுத்துட்டேன். அப்புறம் அந்த இடுக்குலலாம் வந்துட்டு க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு தண்ணி போட்டு துணி வச்சு தான் துடைக்கணும். ஸோ அதையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிருச்சு நான். நெக்ஸ்ட்டு வந்து பெட் கவரு, பெட்டு இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலான்ட்டு இன்றைக்கி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்துட்டு பெட் கவரை ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டே வந்து பெட் கவர் ரிமூவ் பண்ணியாச்சு. இது வந்துட்டு மேட்ரஸ்ஸு. இந்த மேட்ரஸ் வந்துட்டு பாப்பாவுக்கு இப்போ தான் 2 இயர்ஸ் ஆக போகுது. அதனால் உச்சா பண்ணிடுவான். அதனால் சொல்லிட்டு மேட்ரஸ் எப்போயுமே போட்டு வச்சுருப்போம். அதில் பெட்டு கொஞ்சம் வீணாக போகாமல் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மேட்ரஸை வந்துட்டு நம்மளால் இங்கே துவைச்சிட்டு மாடி வரைக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் நான் வீட்டில் துவைக்கலை. இதை வந்துட்டு மாடிக்கு தான் எடுத்துகிட்டு போய் துவைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த இந்த சோஃபா கவர் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. பட் இந்த பெயிண்டெல்லாம் வந்துட்டு போவே இல்லை. இது வந்துட்டு அக்ரலிக் பெயிண்ட்டு போட்டு நல்லா பூசி வச்சுருக்கா. அதனால் நல்லா இதை போட்டு தேய்ச்சி எடுத்துட்டேன். அப்புறம் அப்படியே மாடிக்கு வந்தாச்சு. மாடிக்கு வந்து இந்த சோஃபா கவர் எல்லாத்தையுமே நல்லா துவைச்சி அதையும் காய போட்டாச்சு. இங்கே வந்துட்டு நம்ம இந்த பெட்டை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண போகிறோம். பெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். நல்லா க்ளீன் ஆகிடும். ரொம்ப இதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணவே வேண்டியதில்லை. நீங்கள் குக்கிங் சோடா வச்சுருப்பீங்கள்ல, அந்த குக்கிங் சோடா வந்துட்டு நல்லா வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு வேஸ்ட் கிளாத்து இல்லைனா காட்டன் எதுனாலும் எடுத்து நல்லா அதை வந்து பெட்டு ஃபுல்லாக அப்படியே பரவற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுணும் ஃபுல்லாக. பேக்கிங் சோடா யூஸ் பண்ணும்போது அதில் இருக்க கரையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எங்கெங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ அங்கெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே விட்டதும் அப்புறம் ஒரு ஹார்டான பொருள் வச்சு பெட்டை ஃபுல்லாகவே தட்டி விட்டுருங்க. இது எதுக்காகனா அந்த பெட்டில் இருக்கிற தூசி அப்புறம் இந்த பேக்கிங் சோடா எல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ நம்ம துடைக்க தான் போகிறோம். ஸோ பேக்கிங் சோடாவோட அப்படியே துடைக்கக்கூடாது. அதோடய நம்ம படுத்துட்டோன்னா உடம்பு இச்சிங் ஆகிடும். அதுக்காக தான் இதை பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு மக்கில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு முடி வினிகர் ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஷாம்பு, எனி ஷாம்பு, எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாலும் ஒரு சின்ன பேக்கெட் எடுத்தால் போதும். அதை வந்து இந்த தண்ணியில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கலக்கி விட்டுடணும். அண்ட் இந்த ஒரே ஒரு லிக்விடை வச்சு தான் நம்ம இந்த பெட்டு, சோஃபா இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜரு. அப்புறம் ஒரு மூடி எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு கைப்பிடி இருக்கிற மாதிரி சின்னதாக மேலே லிட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு துணி, ஏதாவது வேஸ்ட்டு துணி, கொஞ்சம் பெரிய துணியாக இருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் அந்த டர்க்கி டவல் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். என்கிட்ட டர்க்கி டவல் இல்லை. ஸோ அதனால் நான் இந்த துணி வச்சுக்கிறேன். அதில் இன்னுமே உங்களுக்கு நல்லா அழுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஏதாவது ரப்பர் பேண்ட் இருந்தால் கூட மேலே வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த லிக்விடை அப்படியே டிப் பண்ணி நீங்கள் அப்படியே ஃபுல்லாக இந்த பெட் ஃபுல்லாகவே தொடச்சி எடுத்துடணும். கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து தொடச்சிங்கன்னா நல்லா அழுக்கு போகும். அண்ட் இந்த மாதிரி துடைக்க முடியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலான கிளாத்தை இல்லைனா டர்க்கி டவலை நல்லா 4-5 அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. திக்காக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். அப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த தண்ணியில் வந்துட்டு இந்த துணியை விட்டு நல்லா புழிஞ்சி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அழுத்தமாக தேய்ச்சிங்கனாலே போதும். உங்களோட பெட்டு சூப்பராக க்ளீன் ஆகிடும். இதை வந்துட்டு நீங்கள் சோஃபா செட்டுக்கு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நீங்கள் பேக்கிங் சோடாவை மட்டும் அதுலேருந்து நல்லா தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதை வந்துட்டு ஒரு 3 hours அப்படியே விட்டுறணும். ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஒரு பெட் கவர் போட்டு கவர் பண்ணிக்கலாம். நான் ஆக்சுவலாக இந்த பெட் கவர் வந்துட்டு நானே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது நார்மலான ஒரு பெட் கவரு. இதை வந்துட்டு ஃபுல்லாக எலாஸ்டிக் போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஏன்னா பசங்க வந்துட்டு குதிக்கும் போது அப்படியே அது பிரிஞ்சு வந்துடும் நார்மலாக நம்ம போடும்போது. ஸோ இந்த மாதிரி எலாஸ்டிக் டைப் நம்ம யூஸ் பண்ணும்போது அது அப்படியே கிடக்கும். 1 week ஆனாலும் நமக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை, அப்படியே கிடக்கும் அது. ஸோ ஷாப்லேயுமே இந்த மாதிரி எலாஸ்டிக் டைப்புமே அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளே கூட இதை ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் இந்த ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.
இந்த பெட் கவரை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பெட்டை விட பெட் கவர் நல்லா பெருசாக இருக்கணும், லென்த்து பிரெத்துன்னு எல்லாமே பெருசாக இருக்கணும். அப்போ தான் ஸ்டிச்சிங் வந்துட்டு கரெக்டாக வரும் நமக்கு. கடைசியாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி செட் பண்ணியாச்சு. இதை துவச்சி முடிக்கிறத விட இதை போடுறது தான் பெரிய பாடாக இருக்கும் இதில். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.